எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டார்டர் டிசைனர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டோகேட் போயிட்டு இருக்கு, என்எக்ஸ் கேட் போயிட்டு இருக்கு, 2 சாஃப்ட்வேர் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ கிரியோ கேட்டுட்டு இருந்தாங்க சில பேர், கிரியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கிரியோ போடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு. ஸோ ஆட்டோகேட் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு, ஆட்டோகேட் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிரியோ போயிடலாம். கிரியோவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு 2D ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும், 2D ஸ்கெச்சஸ்லேருந்து எப்படி நான் 3Dயாக மாற்றணும், 3Dயாக மாற்றின அந்த சிங்கிள் காம்பனண்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணணும், அசம்பிள் பண்ண காம்பனண்ட்டை வந்து எப்படி ரன் பண்ணி பார்க்கணும், தென் வந்து சிங்கிள் காம்பனண்ட்டை எப்படி வந்து டிராஃப்டிங் எடுக்கணும், அந்த டிராஃப்டிங் எடுக்கிறத வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகும், மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து எப்படி நான் டிராஃப்டிங்கில் வந்து என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக பாருங்க, பார்த்துட்டு வந்து இருக்கக்கூடிய டவுட் வந்து கேட்கக்கூடிய டவுட் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ கிரியோ ஓப்பன் பண்ண உடனே கிரியோக்கான அட்மாஸ்பியர் எனக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக இப்போதைக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த இரேஸ் நாட் டிஸ்பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதுக்கு முன்னாடி யாராவது வரைஞ்சிருப்பாங்க, வரைஞ்சிட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து சேவ் பண்ணாமல் இருப்பாங்க, சில வந்து கரப்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடாது. நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்து லாகின் ஆகிறேன் அப்படிங்கிறப்போ என்னோட ப்ராஜெக்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறக்கோசம் இரேஸ் நாட் ஓகே டிஸ்பிளேட் இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா கிளியர் ஆகிடும். செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வரையக்கூடிய அந்த பர்டிகுலர் டிராயிங் வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் போயிட்டு நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் போயிட்டு எந்த ஃபோல்டர் நான் டொமைன் கொடுக்குறோம் அப்படின்னோ அந்த ஃபோல்டரில் நான் வரையக்கூடிய விஷயங்களை வந்து சேவ் ஆகிடும். ஸோ அப்படிங்கிறத நான் ஏதோ ஒன்றில் நான் மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ண ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரையக்கூடிய டிராயிங் சேவ் பண்ணக்கூடிய டிராயிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சேவ் ஆகும். தென் ஓப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், வரைஞ்சிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டிராயிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காது, நியூ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளே போகிறது. ஸோ இதுதான் மேலக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நியூ கிளிக் பண்ண போகிறேன். நியூ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அட்மாஸ்பியரில் ஸோ நியூ அப்படிங்கிற ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த நியூங்கிற டேபிள் வந்து பாருங்க, லே அவுட், ஸ்கெட்ச், பார்ட், அசம்பிள், மேனுஃபேக்சரிங், டிராயிங், ஃபார்மேட், நோட் புக் அப்படின்னு எனக்கு இவ்வளோ கைண்ட் ஆஃப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்கெட்ச் பார்ப்போம். ஸ்கெட்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் மாடலுக்குள்ளேயே இன்டர்ஃபேஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஸ்கெட்ச் தனியாக பார்க்க போகிறதில்ல, பார்ட் மாடலுக்குள்ளேயே ஸ்கெட்ச் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ பார்ட் மாடலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பாருங்க, சாலிட் பார்ப்போம், ஷீட் மாடல் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து சாலிடுக்குள்ளேயே எனக்கு சர்ஃபேஸும் உள்ள மெர்ஜ் ஆகிடும். அப்படிங்கிறனால நான் சர்ஃபேஸ், சாலிட், ஷீட் மெட்டல் இந்த 3 விஷயங்களும் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த பார்ட் மாடலிங்கில் கவர் ஆகிடும். தென் வந்து அசம்பிள். பார்ட் மாடலிங்கில் வந்து நான் தனித்தனி செப்பரேட் காம்பனண்ட்டாக போட்ட விஷயங்கள் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அசம்பிள் பண்ணி அந்த ஓவரால் வியூவை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கோசம் நான் இந்த அசம்பிள் யூஸ் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கிளாக ஒரு காம்பனண்ட் போட்டிருக்கேன், அது மேனுஃபேக்சரிங் ஆக போது, அதாவது ஒரு சிஎன்சியில், ஒரு விஎம்சியில், இல்லை டிஎம்சியில் ஏதோ ஒரு நியூமெரிக்கல் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிஷின்ஸில் வந்து அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ நான் டிசைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிராயிங்கை அந்த 3D மாடலை என்ன பண்ணிக்கலாம்னா மேனுஃபேக்சரிங்குள்ள நான் ஃபீட் பண்ணி என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் நான் காப்பி பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு அந்த சிஎன்சியில், இல்லை விஎம்சியில், இல்லைன்னா நான் டிஎம்சியில் நான் ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு போதுமானது. ஸோ அந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து அதுவே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு ஒரு ப்ரோக்ராமரை வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இருக்காது. அந்த மாதிரி ஃபெசிலிட்டியை வந்து எனக்கு மேனுஃபேக்சரிங் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் வந்து டிராயிங் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டீட்டெயில் விஷயம் இருக்கக்கூடியது வந்து டிராயிங். அதை செக் பண்ணணும், கரெக்டான டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்குற டைமென்ஷன் தான் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். மேனுஃபேக்சரிங்கில் எந்தெந்த டைமென்ஷன் கிரிட்டிக்கலான இடம் இருக்கும், அது எந்தெந்த ப்ராப்ளங்கள் வரும், அந்த ப்ராப்ளம் ஆகாமல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிராயிங்கில் தான் கொடுப்போம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் மாடலிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட் மாடலிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க நேம்ங்கிற ஆப்ஷன் கேட்கும். நான் வரையக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு ஏதாவது நான் நேம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இதை நம்ம இதை அன்டிக் பண்ணிட்டு தான் நான் ஓகே கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை அன்டிக் பண்ணாமல் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் என்ன யூனிட்டில் வரைய போகிறேன் அப்படிங்கிற டேபிள் எனக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ நான் மெக்கானிக்கில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எம்எம்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நான் அன்டிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அடுத்து யூனிட் எந்த யூனிட்டில் வரைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் எனக்கு ஓப்பன் ஆகும். இல்லைன்னா எனக்கு டைரெக்டாக டிராயிங்குள்ளே போயிடும். ஸோ இந்த அன்டிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கொடுக்க போகிறேன். ஓகே கொடுத்தோன்னே இதோ நியூ ஃபைல் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன யூனிட்டில் வரைய போகிறோம் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ எம்எம்என்எஸ். ஸோ எம்எம்ல வரைய போகிறோம், அதனால் எம்எம் பார்ட் சாலிட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு
டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே கொடுக்க போகிறேன். ஓகே கொடுத்தோன்னா எனக்கு அட்மாஸ்பியருக்குள்ளே போயிடும். ஸோ எனக்கு அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கெட்ச் பார்க்க போகிறதுனால நான் ஸ்கெட்சை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம்குள்ளே முடிக்க முடியாது. ஸ்கெட்சை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸ்கெட்சை முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் போகிறப்போ அதை பற்றி நான் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ஒரு 3D மாடல் வரையணும் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு 2D நான் ப்ராப்பராக வரைஞ்சால் மட்டும்தான் என்னால் 3D மாடல் மேக் பண்ண முடியும். அதனால் நான் 2D மாடலுக்கான விஷயங்கள் வந்து இந்த ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த பிளேனில் வரைய போகிறேன் அப்படின்னு கேட்கும். ஸோ 3D பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா 3 வியூ தெரியுங்களா? ஃப்ரண்ட் வியூ தெரியும், சைட் வியூ தெரியும், டாப் வியூ தெரியும். அதை மென்ஷன் பண்ணுற கோர்ஸ் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ள அட்மாஸ்பியரில் 3 டேட்டம் பிளேன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சைடில் இது பாருங்கள் மாடர்ன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் ரைட்டு டாப்பு தென் ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி மூணு பிளேன்ஸ் எனக்கு இருக்கும். எந்த வியூ நான் வேணாலும் செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது வந்து ஒரு 3D மாடல் நான் பார்க்குறேன், நான் ஃப்ரண்ட்டில் பார்க்குற வியூ தான் நான் ஃப்ரண்ட் பிளேனில் செலக்ட் பண்ணி வரையணும், நான் டாப்பில் பார்க்குற வியூ தான் நான் டாப்பில் செலக்ட் பண்ணி வரையணும் அப்படிங்கிற நீட்லாம் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த பிளேன் செலக்ட் பண்ணி வேணாலும் எந்த வியூ வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அது நம்ம டிராஃப்டிங் பண்ணுறப்ப நம்ம அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வரைஞ்ச 3D மாடல் தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். அந்த டவுட் யாருக்குமே வேண்டாம். இப்போ ஸ்கெட்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த டேட்டம் பிளேனில் வரைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கான எனக்கு வந்து ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் எந்த பிளேனில் வரைய போகிறனோ அந்த பிளேனை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். அது எந்த பிளேனாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒன்று அது நம்ம ஆப்ஷன். ஸோ ஏதோ ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேபிள் எனக்கு மறைஞ்சிரும். தென் நான் செலக்ட் பண்ண பிளேனில் வரைய போகிறதுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 2 டாட் லைன் வந்து எனக்கு வந்து பாருங்கள் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்டர்செக்ட் ஆயிடுச்சே தவிர நான் வரைய போகக்கூடிய பிளேன் வந்து வரையறதுக்கான கேப்பபிலிட்டிக்கு எனக்கு வரல. இன்னும் அதே 3D எலிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதை நான் வரையக்கூடிய எலிமெண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த டூல் பாரில் ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வியூ அப்படிம்பாங்க. நான் ஸ்கெட்ச் பண்ண போகிற வியூக்கு அந்த நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டம் பிளேன் மாறணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த வியூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிளேன் வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி லெவலுக்குள்ளே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெட்சை செலக்ட் பண்ணதுனால மேலே பாருங்கள் ஸ்கெட்சுக்கான இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுக்கான டூல்ஸ். ஒரு 2D ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம 1 by 1 பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எல்லாம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ லைனில் 2 டைப் இருக்குது. லைன் இருக்குது, டேஞ்சன்ட் லைன் இருக்குது, தென் ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. தென் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஐக்கான்ஸ் நான் இந்த வீடியோஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். தென் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம எல்லாமே நீட்டாக பண்ணிடலாம். 1 by 1 வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன். ஸோ லைனை கிளிக் பண்ணிடுறேன். லைனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு டிராயிங்க்கு என்ன நீடாக இருக்கோ அந்த ஷேப் நான் வரைய வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு மேலே இருக்கும் கீழே இருக்கும் எனக்கு கரெக்டாக எவ்வளோ லென்த்துன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுஸ் அப்படியே மேலே நெவுத்தி கொண்டு போயிட்டு அந்த பாயிண்ட்ல தொட்டுட்டு அப்படியே கீழே நெவுத்தினா எனக்கு பாருங்க ஒரு ட்ராக்கிங் பாயிண்ட் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட லென்த் எனக்கு தெரிஞ்சிடும். நம்ம நேராக தான் வரைகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுஸில் வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு மவுஸில் வந்து சென்டர் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வெளியே வந்துடும். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்குல்ல ஸோ இந்த ஒரு ஏரோ பாயிண்ட் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ வெளியே வந்துருச்சே தவிர எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் கமெண்ட்லேயே தான் இருக்கும். இப்போ அங்கே லைன் கமெண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டில் தான் இருக்குது. நான் திருப்பி நான் வந்து வேறு எதுவும் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் பாயிண்ட்டில் லைன் இருக்குன்னு அர்த்தம். நான் திரும்பி வேறு எதுவும் ட்ரா பண்ணால் கூட என்னால் என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? திரும்பி மவுஸோட சென்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அதுல இருந்து வெளியே வந்துருச்சு. பட் என்னன்னா மவுஸர் பாயிண்ட்ல எனக்கு இன்னும் அந்த லைன் கமெண்ட் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். இல்லை நான் லைன் முடிச்சிட்டேன் எனக்கு இந்த கமெண்ட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 by 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்கெட்சுக்கு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போ நான் டைமென்ஷன்ஸ் வச்சு வரையல, நான் ரஃபாக தான் போட்டிருக்கேன். எனக்கு அதோட டைமென்ஷன்ஸ் என்னவோ அது எனக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸை நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 532.21 அப்படிங்கிற டைமென்ஷன்ல இருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 500 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த சென்டர்ல எனக்கு சென்டர்ல போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ அதாவது இதுதான் இந்த லைன்ல இருந்து இங்க சென்டருக்கு இருக்கு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 250 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெக்டாங்கிள் வந்து இந்த ஏரியா சென்டர்ல ஆயிடுமா? தென் கீழே இது பாருங்க 260.22 இருக்கு. இதை 300 மாத்திக்கிறேன்.
தென் இதை 150 மாற்றினேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த ரெண்டு சென்டர் லைனுக்குள்ள எனக்கு இந்த ரெக்டாங்கிள் அழகாக உட்காந்துருமா. ஸோ இப்போ இந்த குட்டி ரெக்டாங்கிள் எனக்கு தேவையில்லை. இதை நான் எப்படி அழைக்க போகிறேன் அப்படின்னா மவுஸோடைய லெஃப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஹோல்டு பண்ணிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல, ஹோல்டு பண்ணிக்கிட்டே அப்படியே மவுஸ் நிறுத்தினோன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வரும். அந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னா அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிடும். தென் வந்து நான் கீபோர்டில் வந்து டிலீட் பட்டன் அழுத்தினேன் அப்படின்னா அது எனக்கு அலைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு அலைஞ்சிரும். இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்கிள் தான் தேவை. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மவுஸோட சென்டர் பட்டனை நான் அழுத்திட்டே நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா உள்ள டிராயிங் நான் எங்கே வேணாலும் எனக்கு கன்வீனியன்ட்டாக நான் என்ன அப்படின்னா தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இது பேர் பேன் அப்படிம்பாங்க, இல்லை மூவ் அப்படிம்பாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸோட சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டையும் நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது, மவுஸோட சென்டர் பட்டனையும் நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். நான் மவுஸ் கண்ட்ரோலுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் நிறுத்தி காட்டுறக்கோசம் உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவையான விஷயங்கள் நான் மாற்றிக்கலாம். அதுக்கோசரம் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு லைன் யூஸ் ஆகுது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேஞ்சன்ட் லைன். டேஞ்சன்ட் லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தொடுகோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கோசம் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேற ஒரு டிராயிங் போட்டு கட்டுறேன். ஸோ தொடுகோடுனா ஒரு சர்க்கிள் இல்லை ஆர்க்கை பேஸ் பண்ணி இருக்கிறதா நம்ம தொடுகோடு சொல்லுவோம். அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சும்மா அந்த ஐக்கானை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கோசரம் நான் 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு அதாவது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைன் நான் ட்ரா பண்ணணும். நான் இப்படி லைன் எடுத்துட்டு நான் ட்ரா பண்ணேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்செக்டில் போய் கரெக்டாக உட்காராது. அதாவது கரெக்டாக இங்கே நான் இங்கே ட்ரை பண்ணி வரைஞ்சாலும் எனக்கு இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்கோசம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் டேஞ்சன்ட் லைன் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைனை கிளிக் பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் லைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த சர்க்கிளோட அவுட்டர் சர்ஃபேஸ் எனக்கு அழகாக டேஞ்சன்ட் லைன் உட்காந்துரும். ஸோ அகெயின் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சன்ட் லைன் இன்னும் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. அப்போ என்ன மவுஸ் பாயிண்டில் அந்த கமாண்ட் அப்படியே ஆக்டிவில் தான் இருக்குன்னு அர்த்தம். டேஞ்சன்ட் லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன்ட் லைன் அழகாக உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேஞ்சன்ட் லைன் வரையணும். இதான் லைன் டேஞ்சன்ட் லைன் இந்த 2 விஷயம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா லைன் கமாண்டு. தென் இப்போ வந்து மானிட்டர் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி மவுஸோட லெஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் ஜூம் பண்ணணும். ஜூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ண எனக்கு ஜூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கெட்ச் வியூ சென்டர் கரெக்டாக வரும், பொசிஷன் வரும். இல்லை அப்படின்னா நான் மவுஸில் அந்த சென்டர் பட்டன் என்ன பண்ணுறேன் மேல் நோக்கி தள்ளனா எனக்கு அன்ஜூம் ஆகும், கீழ் நோக்கி தள்ளனா அப்படின்னா எனக்கு ஜூம் ஆகும். ஓகேங்களா? ஸோ தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து ரெக்டாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் அவ்வளோதான். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எனக்கு தேவையான டைமென்ஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் நம்ம வந்து எப்படி வேணாலும் போடலாம். ரெக்டாங்கிளாகவும் போடலாம், ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம். ஸோ அது நம்ம விருப்பம் போட்டுட்டு நமக்கு தகுந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை பாருங்கள், அந்த ஐக்கானில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் தான் எனக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அந்த லைன்ல இருந்து நான் அப்படியே மவுஸை மூவ் பண்ணிட்டே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டட் ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். அடுத்து சென்டர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் மவுஸை நவுத்துறேன். ஸோ ஈவனாக ஒரு சென்டரை பேஸ் படி எனக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் ரெக்டாங்கிள். ஸோ பேரலோகிராம் ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு லைன் போட்டுட்டு லைன்லேருந்து ரெக்டாங்கிளோட வித்தை நான் எடுத்துக்கிட்டு 360 டிகிரி நான் ரொட்டேட் ஆகிற மாதிரி எப்படி வேணாலும் நான் என்ன பண்ண முடியும், அந்த ரெக்டாங்கிளை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் ரெக்டாங்கிள். ஸோ இதான் ரெக்டாங்கிள். தென் சர்க்கிள் சொல்கிறேன். ஸோ சர்க்கிள் வந்து ஒரு 4 டைப் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு சென்டர், தென் வந்து சென்டர்லேருந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன்.
அதே மாதிரி 1 by 1 கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 200 200, 50 50 சம்திங் எனக்கு என்ன நீடோ அதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த சர்க்கிள் எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பாருங்க கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரு மையப்புள்ளியை கொண்டு, ஒரே ஒரு மையப்புள்ளியை கொண்டு மல்டிபிள் சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிறது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் எனக்கு இதில் இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் சர்க்கிளை நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்து சர்க்கிளுக்குள்ளேயே இருக்கலாம், சர்க்கிளுக்கு வெளியே இருக்கலாம். நான் வந்து 100 சர்க்கிள் கிரியேட் பண்ணாலும் அந்த 100 சர்க்கிளோட சென்டர் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது புரிய வைக்கிறதுக்கோசரம் நான் டிராயிங் அழைச்சிக்கிறேன். த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்னா 3 பாயிண்ட் தொட்டுக்கிட்டு டிரா பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் சர்க்கிள் சொல்லுவோம். ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 பாயிண்ட் தொட்டுக்கிட்டு டிரா பண்ற விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள் சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டையும் தொட்டுக்கிட்டு எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நான் டிரா பண்ணனா எனக்கு வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து டேஞ்சன்ட் சர்க்கிள். டேஞ்சன்ட்னா 3 தொடுகோடு. இப்போ சர்க்கிளுக்கு வெளியே போட்டாங்களா, அதாவது அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே போட்டாங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேணும் இந்த 3 லைனிங் தொட்டுக்கிட்டு எனக்கு சர்க்கிள் வேணும்னா நான் டேஞ்சன்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஞ்சன்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ஸோ 3 லைனையும் நான் கிளிக் பண்ணுறேன். 3 லைனையும் டச் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உள்ள ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஸோ இது போதுமானது. இன்னைக்கு இதே வீடியோஸ் டைம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஐகான்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 2D முடிச்சிட்டோம் அப்படின்னா 3D போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ NX வீடியோஸ் இருக்குது, அதுவும் பாருங்கள். ஆட்டோகேட் வீடியோஸ் இருக்குது, அதுவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.